நம்முடைய ஒரு வரலாற்றை, நம்முடைய நாகரிகத்தை, எல்லாமே ஒரு பழைய தேசியம் என்பது எப்படின்னா, ஒரு நாகரிகத்திலிருந்து தான் ஒரு தேசியம். ஃப்ரம் சிவிலைசேஷன் டு நேஷன். இதுதான் ஒரு வரலாற்று போக்கு. எனவே இந்த நாகரிகத்தை ஒன்றுமில்லாதது என்று ஆக்கிவிட்டால், அதனுடைய சின்னங்களை எல்லாம் அழித்து விட்டால் அவன் வேறற்றவராக மாறி போவான். அதற்கு பிறகு அழிப்பது எளிது. தொன்மங்கள் தேவை. அது பல செய்திகளை சொல்கிறது. அது வரலாற்றினுடைய ஒரு சாயலை சுமந்து செல்கிறது. அது தொன்மங்களுக்கே தேவை. வரலாறு என்பது அதை விட முக்கியமானது. தொன்மங்களே இருக்கட்டும், அவற்றை எல்லாவற்றையுமே புறக்கணித்து பகுத்தறிவு என்ற பெயரால ஒருதலை சார்பாக ஒரு இனத்தினுடைய பெருமைகளை மட்டுமே ஒன்றுமில்லாமல் செய்வது என்பதை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த திமுக என்னன்னா, அத ஒரு வர்ணனையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க. எல்லாவற்றையுமே அது ஒரு திராவிட நாகரிகம், திராவிட வரலாறு, திராவிட பெருமைகள் என்று அதற்கு ஒரு போர்வையை போத்தி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கு மிக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, நம்முடைய வரலாறு போல் சொல்லப்படக்கூடிய தொன்மங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த தொல் சிலை நிறுவனத்தை தொடங்கி சிறப்பாக நடத்தி வரக்கூடிய திரையனுக்கு என்னுடைய வாழ்த்துகள். இது போல நிறைய அது ஒரு தொழிலாகவும் சிறப்பாக செய்ய வேண்டும். நிச்சயமாக உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அதை உறுதியாக வரவேற்பார்கள். அதுல அதனுடைய செய்திகளில் எந்த சமரசம் செய்து கொள்ளாமல், எந்த குழப்பத்திற்கும் ஆளாகாமல் உரிய முறையில் அது மாதிரியான வரலாற்று பாத்திரங்களை, தமிழ் தேசிய பாத்திரங்களை இந்த சிலை வடிவத்தில் முன்னெடுத்து செல்கிற போது கட்டாயமாக அதற்கு வரவேற்பு இருக்கும். அதே நேரத்தில் அந்த தொல்சிலை நிறுவனத்தை ஒரு நிறுவனமாக தற்சார்பாக நிலைத்து நிற்கக்கூடிய அளவில் நடத்துவதும் மிக தேவை. ஏனென்றால் இந்த மாதிரியான முயற்சிகள் பொருளியல் சிக்கல்களில் சிக்கும் போது ரொம்ப ஆரம்ப முயற்சியாக போய் முடிவதை நான் பார்க்கிறோம் பல நேரங்களில். அது மாதிரி இல்லாமல் நிறுவனமாகவும் சிறப்பாக நடக்க வேண்டும். நம்முடைய தமிழ் தேசிய பணி என்பதுதான் அதனுடைய இலக்கு என்பதிலும் மாறக்கூடாது. அந்த வகையில் திரையன் தொடர்ந்து இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்ணகி சிலை என்பது எப்போதுமே ஒரு சிக்கலுக்குள்ளான ஒரு பாத்திரம் தான். இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த சிலை அகற்றப்பட்ட போது அது மாதிரியான ஒரு சும்மா ஒரு பொம்மை தான் வச்சுங்க. அது ஒன்றும் இந்த மாதிரியான ரொம்ப ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு சிலை அல்ல. கண்ணகி சிலை என்ற ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது ஒரு போராட்டத்திற்கு போனோம். மணியரசன் அவர்கள் தலைமையில் பல்வேறு தமிழ் அமைப்புகளை சேர்ந்த நண்பர்களும் இணைந்து மிகப்பெரிய அடக்குமுறைக்கு இடையில் கடற்கரை சாலையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதை காவல்துறை பறிமுதல் செய்து அதை வைத்திருக்கிறோம் என்ற பெயராலே ஒரு குடோனிலே போட்டு வைத்தார்கள். அன்றைக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த கருணாநிதியோ அவருடைய கட்சியோ அந்த ஜெயலலிதாவுடைய அந்த அநீதியை எதிர்த்து ஒரு துரும்பை அசைக்கவில்லை. ஆனால் நாம் நடத்திய போராட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டி முரசொலியிலே அவர் எழுதினார். எந்த கருணாநிதி? ஏற்கனவே தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியாக இருந்த போது, அதற்கு முன்னால் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்தும் போது அது குறித்து பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்தது. முரளி மனோகர் ஜோஷி என்பவர் அதனுடைய தலைவராக இருந்தார். அவர் அனைத்து இந்திய கட்சிகள், முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாட்டில் புகாராகவே சொன்னார். சென்னையில் மையமான இடத்தில் அன்றைக்கு அவைத்தலைவராக சபாநாயகராக இருந்த தமிழ் குடிமகன் அதற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அவர் பழைய
பெருஞ்சித்தனாரோடு பணியாற்றிய உலகத்தமிழ் கழகத்தில் பணியாற்றிய ஒரு பழக்கத்தில் நம்முடைய அந்த மாநாட்டிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அதையெல்லாம் காரணமாக காட்டி கருணாநிதியினுடைய திமுக ஆட்சியின் ஆதரவோடு தான் அந்த மாநாடு நடக்கிறது, அந்த ஆட்சியை ஏன் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு எப்போதுமே இந்திய ஆட்சியாளர்கள் கை ஓங்குவதற்கு முன்னாலேயே இவர் கீழே படுத்தி விடுவார் கருணாநிதி. இது இந்திரா காந்தியே முதலில் சொன்னார். எமர்ஜென்சியின் போது நான் மண்டி போட்டு தொழத்தான் சொன்னேன், இவர்கள் தரையிலேயே விழுந்து வழங்கினார்கள். தஞ்சாவூரில் வெளிப்படையாக மாநாட்டிலே பேசினார் அவர், இந்திரா காந்தி இங்கே தமிழ்நாட்டில். அப்படியான ஆட்கள் இவர்கள். ஒரு தடை சட்டம் அல்ல, ஒரு தேர்தலில் நிற்பதற்கான அதற்கான ஒரு தடங்கல் சட்டம், அவ்வளவுதான். அது வரப்போகிறது என்ற உடனேயே திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டவர்கள், கொள்கையை கைவிட்டவர்கள். அதுபோல இந்த சிக்கல் வந்த உடனே அவர் அதற்கு முதல் எழுதினார். அதை நடத்திய மணியரசனுக்கு பின்னால் அவருடைய நிழல் கூட போகாது, இதை ஏன் பெரிதுபடுத்தி பேசுகிறீர்கள் என்று சொன்னார். ஆனாலும் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திய பிறகு, தினமலரும் துக்ளக்கும் மீண்டும் மீண்டும் எழுதிய பிறகு, அந்த மாநாடு நடந்து அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை நிறைவேற்றிய பிறகு ஒரு 10 மாதங்களுக்கு பிறகு பிப்ரவரியில் நடந்தது மாநாடு. பிப்ரவரி 25, டிசம்பர் 25 சிதம்பரத்தில், நம்முடைய தலைமை அலுவலகம் முதலில் சிதம்பரத்தில் தான் இருந்தது. அந்த சிதம்பரம் அலுவலகத்தில் பேமா அவர்களும் நானும் அதுக்கு ஏதோ ஒரு அலுவலக நம்ம இயக்க பணிகளாக பேசிக் கொடுத்த போது அங்கிருந்து வந்தார்கள். அவருடைய கைது செய்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த வழக்கு நடந்த விதமெல்லாம் ரொம்ப வேடிக்கையானது. அதனுடைய அந்த மகஜர்மான் ஒரு கொலை குற்றம் என்று சொன்னால் அதனுடைய முக்கியமானதுன்னா ஒரு அருவாளோ துப்பாக்கியோ எதை பயன்படுத்தினானோ அதை கொடுத்து அதற்கான அதுதான் முதன்மை சான்று பொருள் என்று வைப்பார்கள். இதுல சான்று பொருள் என்ன? அந்த மாநாட்டினுடைய தீர்மான புத்தகம். தீர்மான புத்தகத்தை நான் தான் 10 காப்பியை கொடுத்தேன். அதை கைப்பற்றியதாகவும், கைப்பற்றியதுக்கு சாட்சின்னா அன்றைக்கு சிதம்பரம் நகர காவல் நிலையம் என்பது ஒரு இடிந்த இது. இப்போது கொஞ்சம் புதுப்பித்திருக்கிறார்கள். அந்த காவல் நிலையத்துக்கு பின்னால சந்தை மார்க்கெட், அதுல இருந்த ஒரு கூலி தொழிலாளி, மூட்டை தூக்குற தொழிலாளி, அவர் தான் கண்ணுற்ற சாட்சி, ஐ விட்னஸ். கோர்ட்ல அவர் கூண்டுல ஏறி, அவர் கோவிந்தராஜன் பேரு, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த புத்தகத்தை அட்டையை கட்டினாங்க, இந்த பாத்திருக்கேன், எனக்கு தெரியாது யாண்டார். அப்புறம் பிரிச்சுலாம் காட்டினாங்க, எனக்கு படிக்க தெரியாது யாண்டார். ஆனா நீதான் கண்ணுற்ற சாட்சின்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது தெளிவா சொன்னான் அந்த ஆளு. உண்மையை சொல்றான்னு வச்சுக்கன்னா, முன்னாடி அவங்க ஏதாவது அடிச்சு பிடிச்சி கொண்டு வந்திருக்கானுங்க. எனக்கு தெரியாதியா, இந்த சுவர் இடிஞ்சிருக்கோம், நாங்க அவசரத்துக்கு அங்க ஒதுங்குவோம். அப்படி வந்த போது ஐயா அதட்டினாரு. நான் ஒண்ணு கிடைக்கிறதுக்கு பயந்து அதுக்காக தான் என்ன இது பண்ற திட்டுறாரு நினைச்சிட்டு நான் ஓடி போய் தப்புங்கய்யான்னு சொன்னேன். கையெழுத்து போடுனாரு. என்னன்னு எனக்கு தெரியாதியா அப்படின்ட்டு. இதுதான் சாட்சி. அத நாம அந்த சாட்சி என்பதை வைத்தே அந்த வழக்கு அதனுடைய நமக்கு விடுதலை அளிப்பதற்கு நீதிமன்றம் தயாராக இருந்தது. ஆனால் அது ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு மாநாடு, அதை விட்டுவிடக்கூடாது என்பதனால நாம மீண்டும் சொன்னோம். இந்த தீர்மானத்தை மணியரசன் ஆகிய நான் தான் முன்மொழிந்தேன். அந்த சான்றோர் இருந்த அவையில் பல பேரும் அதற்கான கருத்துக்களை சொன்னார்கள். எல்லோருடைய ஒப்புதலோடு அதை நிறைவேற்றினோம். அதை நிறைவேற்றிய கட்சி எங்களுடைய கட்சி தான். அதனுடைய பொறுப்பாளர் அன்றைக்கு பொதுச்செயலாளர் மட்டும்தான் உண்டு. பொதுச்செயலாளராக நான் தான் இருக்கிறேன், நான் தான் அதற்கு பொறுப்பு என்று பேசி அதை வாதம் செய்துதான் விடுதலை ஆகும். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அப்படி ஒரு டெல்லி கை ஓங்கினாலே பயப்படக்கூடிய ஆட்கள் திராவிடம். வெளியில விட்டீங்கன்னா ஏகப்பட்ட வசனம் பேசிட்டு இருப்பான். அது அந்த மாதிரியான ஒரு பாணியில் தான் இந்த கண்ணகி சிலை ஜெயலலிதா அங்கிருந்து அகற்றிய பிறகு கடற்கரையிலிருந்து இவர் அறிவகத்துக்குள்ள ஒரு சிலையை வைத்துக் கொண்டாரே தவிர அதை திரும்ப வைப்பன ஒரு அடையாள போராட்டம் கூட அவர் நடத்தல. ஆனால் நாம் நடத்தியதை அதற்கு முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது போல
அதை பாராட்டி இது அதில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் நம்ம கைதானோம். அதில் கலந்து கொண்டவர்கள் 100 பேர் என்று நினைக்காதீர்கள், கைதானவர்கள் 100 பேர் என்று கருதாதீர்கள். அவருக்கு பின்னால் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதே ஆள் தான். அவருக்கு பின்னால் நிழல் கூட வராதுன்னு சொல்லி 10 வருஷத்துக்குள்ள இந்த கதை. அந்த இடத்தில் கூட அதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன் நான் கருணாநிதியின் குறிப்பிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கண்ணகி சிலை அந்த கடற்கரையில் வைக்கப்பட்டதே அவருக்கு வேண்டிய ஒரு நடிகையினுடைய உருவத்தை தான் வைத்து, அது எல்லாரும் சொல்றாங்க. அவரும் அதை மறுக்கல. இப்ப இவர் மாதிரி எல்லாம் வரலாற்றெல்லாம் படிச்சுட்டு அது என்ன எதெல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் சிலையெல்லாம் ஒன்று பண்ணல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மாவை பிடிச்சி அந்த அம்மாவை அப்படி பிடிச்சிக்கிட்டே நிக்க சொல்லி அதுதான் மாடல். எதுவுமே கருணாநிதி அவர்ல இருந்து ஆரம்பிப்பார். அவங்க குடும்பம் அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க யாராவது ஒரு பெரிய பேரறிஞரை பத்தி பேசணும்னா கூட இப்ப ஸ்டாலின் என்ன பேசுவார்னா கலைஞரின் பாராட்டு பெற்றவர் தான் ஆரம்பிப்பார். அதுல அந்த கனெக்ஷன் இல்லைன்னா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. உலகமே அங்கேருந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒன்று அவர்கள். அது ஏன் அப்படின்னா, இந்த திராவிடத்துல 2 ஸ்ட்ரீம் உண்டு. பெரியார் பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான பகுத்தறிவு. அது தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு பகுத்தறிவு. மற்ற மன்னர்களை பத்தி எல்லாம் பேச மாட்டான். ராஜராஜனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். திருமண நாயக்கரை பத்தியோ மற்றவனை பத்தியோ பேச மாட்டான். ஆனா இதுதான் பெரிய குடும்பன்மை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த ஒரு மார்பகம் இல்லாத பற்றி ஒரு வரலாற்று செய்தியாக அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத அந்த மன்னனுடைய ஆய்விலிருந்து ஒரு தம்பி சொன்னாப்புல திரைய. ஆனா அதை பெரியார் பார்த்த விதம் என்ன, முளைய திருகி போட்டா அதுல என்ன பாஸ்பரஸா இருக்குது தெரியுமா? இதுதான். இப்ப என்னன்னா நம்முடைய வரலாறு, நம்முடைய தொன்மங்களே இருக்கட்டும், அவற்றை எல்லாவற்றையுமே புறக்கணித்து பகுத்தறிவு என்ற பெயரால ஒருதலை சார்பாக ஒரு இனத்தினுடைய பெருமைகளை மட்டுமே ஒன்றுமில்லாமல் செய்வது என்பதை அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த திமுக என்னன்னா அத ஒரு வர்ணனையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டாங்க. எல்லாவற்றையுமே அது ஒரு திராவிட நாகரிகம், திராவிட வரலாறு, திராவிட பெருமைகள் என்று அதற்கு ஒரு போர்வையை போத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கு மிக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, நம்முடைய வரலாறு போல் சொல்லப்படக்கூடிய தொன்மங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன். நீங்க இப்ப கண்ணகி போன்ற ஒரு பாத்திரம் இருந்ததா? நம்ம ஏற்கனவே ஒரு சாதாரண கதைகள்ல மக்கள் கதைகள் இருந்தது படைக்கப்படுது என்பதுதான் இப்போ எல்லா ஆய்வாளரும் சொல்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ. அதன் மாதிரியான தொன்மங்கள் எல்லா பழைய சமூகங்களுக்கும் உண்டு. இந்த பரி நரியான கதை இருக்குது, பஞ்சதந்திர கதை இருக்குது, நாய் பேசுமா பூனை பேசுமான்னு அது என்ன அர்த்தம்? இது இல்லாமல் வறட்சியில் இருக்கிறான் மேற்கு உலக வெள்ளையர்கள். அதனால்தான் ஹாரி பாட்டர் அவ்வளவு ஓடுது. தொன்மங்கள் தேவை. அது பல செய்திகளை சொல்கிறது. அது வரலாற்றினுடைய ஒரு சாயலை சுமந்து செல்கிறது. அது தொன்மங்களுக்கே தேவை. வரலாறு என்பது அதை விட முக்கியமானது. இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய தாக்குதல் இருந்து ஈரான் எழுந்து நிற்கிறது. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திய பிறகு அது திரும்பவும் நிற்கும். இன்றைக்கு அமெரிக்கா பின்வாங்குகிறான் என்பது சாதாரண செய்தி அல்ல. அவனுக்கு இருக்கிற ஒரே பலம் என்ன? அவனுடைய நாகரிகம், அவனுடைய வரலாற்று பெருமிதம் மட்டும்தான். அதனாலதான் அவன் திரும்ப என்ன சொல்றான் அந்த ஆளு, அமெரிக்க அதிபர்கிட்ட, ஒரே நாளில் I will end the civil, I will destroy the civilization அப்படிங்கிற ஒரே நாளில் அந்த நாகரிகத்தையே அழித்து விடுவேன்கிறான். ஏன்னா அந்த நாகரிகம் தான் அவனுக்கான சிக்கலே. அவன் யாரோடு மோதுகிறான் என்றால், நான் ஒரு நாகரிகமற்ற ஒரு வெள்ளை காட்டுமிராண்டிகள். அவனுக்கு இன்னும் வரலாறு கிடையாது. அவனே வந்தேறி அந்த மண்ணுக்கு இங்கிருந்து போனவன், பிரிட்டனிலிருந்து போனவன், அவனுக்கு என்று ஒரு வரலாறு கிடையாது. அதனால வரலாறு உள்ளவன் எல்லாமே அவனுக்கு பெரிய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும்.
வரலாற்றை அழிக்க வேண்டும் நடக்கும். வரலாறு அற்ற வெறும் புராண கதைகள் வைத்திருக்கிற ஆரியமும் அதுபோல்தான் நடந்து கொள்ளும். அதனுடைய ஒரு துணை படையான திராவிடம் உனக்கு எதுவுமே இல்லைன்னு பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் உன்கிட்ட எதுவும் கிடையாது, அதெல்லாம் நீங்க எல்லாம் மூட நம்பிக்கை, எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இது எல்லாருமே எதை நோக்கி செய்கிறார்கள்? நம்முடைய ஒரு வரலாற்றை, நம்முடைய நாகரிகத்தை, ஒரு எல்லாமே ஒரு தேசிய, பழைய தேசியம் என்பது எப்படின்னா ஒரு நாகரிகத்திலிருந்து தான் ஒரு தேசியம். ஃப்ரம் சிவிலைசேஷன் டு நேஷன். இதுதான் ஒரு வரலாற்று போக்கு. எனவே இந்த நாகரிகத்தை ஒன்றுமில்லாதது என்று ஆக்கிவிட்டால், அதனுடைய சின்னங்களை எல்லாம் அழித்து விட்டால் அவன் வேறற்றவராக மாறி போவான். அதற்கு பிறகு அழிப்பது எளிது. நீங்கள் மெக்சிகோவில் இந்த ஜப்பட்டிஸ்டாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் நினைவிலே வாழ்கிறோம், நீங்கள் எங்களை மறதியில் ஆழ்த்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள். அதனுடைய பொருள் என்ன? அந்த நினைவுகள் தான் அவனை உந்தி செலுத்துகிறது. அப்புறம் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இப்ப இந்த ஈராக்ல எல்லாவற்றையும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அங்க பேரழிவு ஆயுதம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த நாட்டின் மீது படையெடுத்து எல்லாவற்றையும் அடித்தார்கள். பிறகு சதாம் ஹுசேனை கைது செய்தார்கள். கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் வைத்த போது அவர் வழக்கமாக அவர் நீதிபதி வந்து உட்காருகிற போது குற்றஞ்சாட்டப்பட்டு அங்க கூண்டில் இருக்காரு, உட்கார்ந்து ஏந்திரிச்சு நிற்கிறது. அதான் அவருடைய மரபு. இவர் உட்கார்ந்தே இருந்தார். அதான் அதை கேட்கிறான், நீ ஏந்திரிச்சு நிக்கணும்ல, அதான சட்ட முறை, உனக்கு தெரியாதா? நான் ஏந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னா நீ குற்றஞ்சாட்டம் பண்ணணும். இல்லை, நான் இந்த நாட்டின் அதிபர் அப்படின்னு. நீங்க அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க எல்லாமே ஓப்பன் ஆகினவங்கலாம் அதை கேமரால எடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் இந்த நாட்டின் அதிபர், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். நாடே ஒன்றும் இல்லடா அப்படின்னா, நாடு இங்கே இருக்கிறது, என்னுடைய மூளையில், என்னுடைய நினைவில் என்னுடைய நாகரிகம் இருக்கிறது, நான் சுமேரிய நாகரிகத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு பேசுறாரு ஈரான் இவருடைய சதாம் ஹுசேன். அதுதான் இப்ப பாரசீக நாகரிகம் என்பதுதான் அவனை எழச் செய்திருக்கிறது. மிக பழைய மக்கள். அதுபோல இன்றைக்கு நாம் அடிமைத்தனத்திலிருந்து மேலெழுந்து வருவதற்கு நம்முடைய நாகரிகம் பற்றி, நம்முடைய வரலாறு பற்றிய உணர்வு தான் நமக்கு இருக்கிற பேராயுதம். எவ்வளவு பெரிய ஆயுதங்களையும் எவ்வளவு பெரிய பேரழிப்புகளையும் தாண்டி எழுந்து நிற்க செய்வதற்கான ஒன்று நம்முடைய நினைவுகள், நம்முடைய நாகரிகம் பற்றி, நம்முடைய வரலாற்று பற்றிய பெருமிதங்கள். அதனாலதான் சும்மா ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா போதும், கீழடியை அறிக்கை வராம பாத்துக்கிறான் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ரூபா அல்ல அது பிரச்சனை. இந்த இரும்பு நாகரிகம் என்பது வெளிப்படுகிறது போது, உலகம் அறிய போது வந்திருக்கிறது வருகிற போது, இவனை எதிர்க்கிற எல்லாவற்றையும் மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழர்களிடமிருந்து தொடங்க வேண்டியது, தமிழ் மண்ணிலிருந்து தொடங்க வேண்டியது. அதை அவன் ஏற்பதில்லை. அதை நாம மீட்டுருவாக்கம் செய்வது 2 அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஒன்று, ஒரு ஆய்வுலகத்தில் நேரடியாக பல்கலைக்கழகங்களுக்கு வெளியே இருந்தாவது அதை பற்றி தட்டி தட்டி அதை உள்ளே எடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய இளையோர் இடையே இதை பற்றிய கதைகளாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் ஓவியங்கள், இந்த இப்போது இருக்கிற போல இந்த கார்ட்டூன் படங்கள், இந்த அனிமேஷன் படங்கள், அதிலே ஒன்று இந்த சிலைகள், அந்த மாதிரியான எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதாக கையடக்கதாகவும் செய்ய வேண்டிய அவசியம். ஏன்னா மிக எளிமையாக இப்போ செல்வதற்கு அதெல்லாம் யோசித்த அந்த தொல் சிலை நிறுவனம் செய்ய வேண்டும். இது ஒரு குறைந்தபட்ச இதனுடைய காட்சிகள் எல்லாம் தேவை புதியப்படுவதற்கு இது ஒரு குறைந்தபட்ச அளவாக இருக்கிறது. இதையும் நாம் ஆதரிக்க வேண்டும். நிச்சயமாக தமிழர்கள் உலகம் முழுவதும் இதை பற்றிய ஆர்வம் உள்ள அனைவரும் அதை ஆதரிப்பார்கள். தமிழ் தேசிய பேரியக்க அலுவலகத்தில் இந்த தொல் சிலை நிறுவனத்தினுடைய இந்த சிலை வெளியிடுவதற்கு வாய்ப்பு வந்தது மகிழ்ச்சி. தொல் சிலை நிறுவனமும் சிறையனும் நீண்ட காலம் இது போன்ற பெரிய நிகழ்வுகளை எடுத்து செல்ல வேண்டும். நிறைய படைப்புகளை கொண்டு வர வேண்டும். அதை தமிழர்கள், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.